கொஞ்ச நேரம் உங்க கூட பேசலான்ட்டு இருக்கிறேன். பேசுங்க மேடம், நான் பேசுறதுக்கு தானே இருக்கேன். ஜாலியாக பேசினாலும் சரி, மூட விட்டா பேசினாலும் சரி, இப்படி பேசினாலும் எனக்கு பேச்சு பிடிக்கும். எப்படியும் பேசல, ஒரு செய்தி தான். செய்தியா? எங்கே பேசி படிச்ச? எதிரியா பார்த்தேன், இல்லைன்னா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லு, என்ன செய்தி? இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு வந்தாங்களாமா. வயசான ஐயா, ஒரு 90 வயசில். 90 வயசுல? சரி. நம்மெல்லாம் இருக்க மாட்டோம் 90 வயசில். இருந்தால் உனக்கு வேணாம்னு யார் சொன்னாங்க? சரி, பார்க்கலாம். அதை சொல்லு முதல்ல. இருக்கிறவங்கள யார் வேணான்னு சொல்கிறது இல்லை. அப்படியா? ஆமாம். சரி, பார்க்கலாம். அப்புறம் அந்த தாத்தா வந்திருக்காரு தடி ஓணிட்டு. தடி ஒன்றாமே ஒரு தாத்தா 90 வயசு ஆனதுக்கப்புறம் தடி நடக்க முடியாமல் தள்ளாடிட்டு. சரி. வெயிலே நடந்து வந்துடுறாங்க. வெயிலே நடந்துக்க. நீ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துருக்கலாமே. வாங்கி கொடுத்துருக்கலாம். சொல். அந்த பாட்டி இருக்காங்க. பாட்டி 85 வயசு இருக்க மாட்டிருக்கு. யாருக்கு 85 இருக்கு? ஆமாம், 5 வருஷம் 10 வருஷம் வித்தியாசம் இருக்கு. அந்த பாட்டி நடக்க முடியாமல் தான் வந்திருக்காங்க. எல்லாம் நடக்க முடியாமல் தான் வந்திருக்காங்க. அப்படி வெயில், இப்போ வெயில் என்ன வெயில், சுட்டெரிக்கிற வெயில். சரி, சொல்லு. அந்த வெயில தள்ளாடிட்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்காங்க. சரி. வந்து என்னன்னு கேளுங்க. என்ன சொல்லுமா? எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேளுங்க. எதுக்கு வந்திருக்காங்க? 3 பசங்க அவங்களுக்கு. 3 பசங்க? ஆமாம். 3 பசங்கனாலே சந்தோஷம் தானே. ஐயோ, அந்த காலத்தில். அந்த காலத்தில். இந்த காலத்தில் 3 பசங்க அப்படின்னு நல்லா சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. ஒன்று இருந்தாலும் சிரமம் இந்த காலத்தில். அப்புறம் அந்த 3 பசங்க இருக்கிறதுனால பெருமையாக எல்லாம் பேசிக்குவாங்கல்ல. பசங்க தான் 3. ஆமாம், அந்த காலத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படித்தான். அந்த 3 பசங்களில் 2 பசங்க வந்து வெளியூரில் இருக்காங்க. 2 பேரும் வெளியூர் சம்பாதிக்க போயிட்டானுங்க. சரி. ஒரு பையன் உள்ளூர்லேயே இருக்காப்புல. உள்ளூர்லேயே அது இருப்பா பெரிய. அவங்க அப்பா அம்மா கூட இருக்காப்புல. அவங்களும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு இருப்பாங்களாட்டு. சரி. அப்புறம் அந்த பாட்டிக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் உடம்பு சரியில்லை. சரி. ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் அந்த கை காலெல்லாம் எடுத்து சுயநினைவே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கண் பார்வையெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. வயசானா அப்படித்தானே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த ஐயானால அந்த பாட்டியை பார்க்க முடியல. சரி. இந்த இதில் அந்த பெரிய மகன் என்ன பண்ணியிருக்காப்ப, எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டேன். இல்லை, கை நாட்டு. இவருக்கு எழுத தெரியும். எழுத தெரியும். இருந்தாலும் வெத்து பேப்பரில் கை நாட்டு வாங்கிட்டாங்க. வெத்து பேப்பர் கையில் வாங்கி நக்கிறதா? அது தெரியலப்பா. கை நாட்டு வாங்கிட்டாங்க. சரி. அப்புறம் அது போக அந்த பாட்டியை அங்கேயும் கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு செக்கப் போகலாம் அப்படி இப்படின்னு கூட்டிகிட்டு போய் அந்த செயின் கழட்டி நைஸாக வாங்கி ஒரு 5 பவுன் 6 பவுன் செயின் போட்டுருக்க மாட்டிருக்கு. அதையும் வாங்கிட்டாங்க. சரி. அதை வாங்கிட்டு அது போக ஒரு இடமெல்லாம் இருந்திருக்குது. எல்லாத்தையும் வாங்கிட்டா மொத்தத்தில் ஒரு ஏக்கர் பக்கம் இருந்திருக்க மாட்டிருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டாங்க. சரி. இந்த ஐயானால பார்க்க முடியல. சரி. அப்படின்னு சின்னம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டிருக்கு. சரி. என்னால் பார்க்க முடியல அம்மாவை, அதனால் என் மகனும் பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. அவங்க அண்ணன் பார்க்க மாட்டேங்கிறா, நான் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு. அப்புறம் அங்கேருந்து சின்னம்மாவை வந்திருக்காப்புல. சின்னம்மாவை வந்து, நான் தான் அண்ணா நீங்கள் சொத்தெல்லாம் நீங்களே வச்சுக்குங்க, உங்களுக்கே நான் கொடுத்துட்றோம், பெரியவங்களையும் நீங்களே பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க. அது நியாயமாக பார்க்க வேண்டியது தானே. அப்படி பார்க்கல, அநியாயமாக பார்த்துட்டேன். ஆமாம். இப்போ சொத்தை வாங்கினையோ வாங்கிட்டாலும் அநியாயம் தானே. ஏமாற்றிட்டாங்க. அதைத்தான் அநியாயம். பெரியவங்களை பார்த்துருக்கணுமில்ல. அதை எப்படி பார்க்கல. போய் சேர வேண்டியது தானே. யார் போய் சேர? பெருசு பார்க்க முடியாமல் போய் சேருவாங்க. வேகமா பார்த்தா இன்னும் 10 வருஷத்துக்கு வந்து அழுதுட்டு இருப்பாங்கல்ல. பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சேர்த்தான். அப்புறம் அதனால தான் இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸு சின்னம்மாவை கூட்டிகிட்டு இப்போ வந்து நியாயம் கேட்குறா அப்படின்னு வந்துட்டாங்க. ஆமாம், நியாயம் கேட்டு அப்போ தான் இவங்களுக்கு என்ன முடிவு செய்யும் அப்படின்னு வந்திருக்குறாங்க. அதுக்கு தான் அந்த வயசானவங்க வந்து சிரமப்பட்டு ஏன் நியாயமாக போக வேண்டியதானே. சொத்தையும் வாங்கிட்டாங்க, அவங்கள பார்த்துருக்கணுமல்ல. அது எப்படி பார்க்குறது? இந்த காலத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ பார்க்கணுங்கிற. அப்போ சொத்து வாங்கியிருக்க வேண்டியது இல்லைல்ல. சொத்து தேவைம்மா. அவன் பிள்ளைய படிக்க வைக்கணும், அவன் நல்லா சௌகரியமாக இருக்கணுமில்ல. கிழவுனால ஒரு 60-65 வயசு ஆனாலும் போய் சேர்ந்துடணும். பார்த்து உங்களுக்கு 70 எனக்கு 60 அப்புறம் போய் சேர்ந்துடணுமா? நான் போகிற தயாராக இருக்கிறேன். நேரத்தை பையனும் இருக்காங்கன்னு நடந்துட்டு பிள்ளை இருக்கிறதையும் மறந்துட்டுனாச்சு. அவங்களும் இருக்காங்கன்னு எனக்கு ஞாபகமே இருக்கிறது இல்லை. இப்போ நான் அதை பற்றி கவலைப்படுறேன். உங்களை பார்த்துட்டே இருக்க முடியுமா? என்ன எதுக்கு பார்க்குறாங்க அவங்க ஜோலி விட்டு பார்த்தா போதும். ஏன் ஜோலி பார்க்க வேண்டிய அவசியம் பார்க்க மாட்டாங்க. ஆமாம். நீ என்ன நினச்சிக்கிட்ட? அவங்க சொல்லிப்பட்டு அதை பற்றி நினச்சாலே அது இருக்குது சாமி. இப்போ நான் வந்து இதைத்தான் சொன்னேன். வெயிலில் வேகாத வெயிலில் பாவம் அலையிடுறாங்களே மகன் அப்படின்னு சொல்கிறேன்.
சொத்தை வாங்கிட்டு இப்படி அலைய விடுறாங்களே அப்படிங்கிறேன். அதுக்கு நீ என்ன பண்ணலாம்? அவனுக்கு இந்த மாதிரி பண்ண முடியாது. நடக்கிறது தான் சொல்கிறேன். நடக்கிறதா சரி, நீ அந்த மாதிரி நடக்க வைக்கணுங்கிற. என்னையெல்லாம் அந்த மாதிரி நடக்க வைக்க வேண்டியதில்லை. நீ எல்லாம் பத்திரமா தான் வச்சுருக்கிற. நீ எல்லாம் யார் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ பத்திரமா தான் இருக்கிற, எனக்கு அது தெரியுது. எனக்கே நீ அல்வா கொடுத்துருவோன்னு எனக்கு தெரியும். அப்புறம் மகனுக்கும் பிள்ளைக்கெல்லாம் அல்வா கொடுக்காம இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. வேண்டாம் சாமி கூட நான் என்ன பேசுகிறேன்.